டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றும் என தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் தகவல். 40 தொகுதிகள் முதல் 60 தொகுதிகள் வரை பாஜக கைப்பற்ற வாய்ப்பு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவு. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைப்பு. ஈரோடு வீரப்பன் சத்திரம் வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போட்டதாக குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சியினர் திமுகவினர் இடையே வாக்குவாதம். கிருஷ்ணகிரி அருகே அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. ஆசிரியர்கள் 3 பேர் கைது. பள்ளியை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். போச்சம்பள்ளி வழக்கில் கைதான 3 உச்சபட்ச தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். குழந்தைகளுக்கான அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்வதில் திமுக அரசு முற்றிலுமாக தோல்வியடைந்திருக்கிறது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் ஆலயம் சிக்கந்தர் தர்காவுக்கு பக்தர்கள் செல்ல தடையில்லை. கட்சி அல்லது இயக்கம் சார்பாக செல்ல மட்டுமே அனுமதி மறுப்பு என காவல்துறை விளக்கம். திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகின்றனர். பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க முயற்சிக்கும் வெளியூர் நபர்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் விளக்கம். திருப்பரங்குன்றத்தில் வியாழக்கிழமை மத நல்லிணக்க வழிபாடு நடத்தப்படும். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் ஆலய வழிபாடு செய்ய செல்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் சிக்கந்தர் பாதுஷாவையும் வழிபட இருக்கிறோம். இந்த மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது பிரச்சாரம் செய்யும் காலகட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலையில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா வலியுறுத்தல். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சி. தர்கா இருக்கும் இடம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என நீதிமன்றம் கூறியிருப்பதாக விசிக எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் பேட்டி. திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் கோயிலுக்கு சொந்தமானது என்று சொல்லி வழக்குகள் நீதிமன்றங்கள்ல நடந்து பல்வேறு நீதிமன்றங்கள்ல ஒரு 100 ஆண்டுக்கு மேலாக தீர்ப்புகள் அங்கே தர்கா இருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. தர்காவும் பள்ளிவாசலும் இருக்கக்கூடிய பகுதி முஸ்லிம்களுக்கு உரியது என்பதை பல தீர்ப்புகள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக ஆட்சிக்கு அபாயத்தை ஏற்படுத்த பாஜக முயற்சி. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் உறவினர்களைப் போல் வாழ்ந்து வருவதாக அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. திமுக இரட்டை வேடம் போடுவது ஏன் என வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி. இந்துக்களுக்காக குரல் கொடுக்கவே பாஜக முன்வருவதாக விளக்கம். அந்த கோயிலுடைய மலையை ஒரு சில சிறுபான்மை மதத்தை சார்ந்த நபர்கள் அந்த இடத்தில் அந்த புனித தன்மையை கெடுக்க நினைக்கிறார்கள். திட்டமிட்டு ஒரு மத மோதலை உருவாக்க நினைக்கிறார்கள். இதற்கு அந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை சமுதாய பெரியவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுல போராடுறது பாஜக இல்ல, அந்த இடத்துல ஹிந்து அமைப்பு இல்லைன்னா ஹிந்துக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு பாஜக முன்வருகிறது. ஆனால்
திட்டமிட்ட ரீதியிலே சிறுபான்மை மக்கள் வாக்குகளை வாங்குவதற்காக திருப்பரங்குன்றம் மலை விஷயத்தில் ஏன் இந்த இரட்டை வேடம் போடுகிறீர்கள்? விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பெண் தொழிலாளி உயிரிழப்பு. ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து, உரிமையாளர் உட்பட 2 விசாரணை. மதுரை சோழவந்தானில் கிரில் சிக்கன் சாப்பிட்ட 3 குழந்தைகள் உட்பட 22 பேருக்கு உடல்நலக்குறைவு. உணவகத்திற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அபராதம். சென்னை சோழிங்கநல்லூர் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கடையில் தீ விபத்து. அலறியடித்து ஓடிய வாடிக்கையாளர்கள். கேரள மாநிலம் பாரசாலையில் கிணற்றிலிருந்து இறைக்கப்பட்ட நீர் தீப்பற்றி எரிந்ததால் அதிர்ச்சி. பெட்ரோல் பங்கிலிருந்து பூமிக்கு அடியில் எரிபொருள் கசிந்தது கண்டுபிடிப்பு. கோவை அரசு மருத்துவமனையில் அதிநவீன பேஸ்மேக்கரை பொருத்தி மருத்துவர்கள் சாதனை. முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக சிகிச்சை. மகா கும்பமேளாவில் புனித நீராடினார் பிரதமர் மோடி. திரிவேணி சங்கமத்தில் நாட்டு மக்களின் நலனுக்காக வழிபட்டதாக எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் பதிவு. वेद तेरी महिमा गाए संत करे द्यामी जिंदगी जब. நாட்டில் பட்டியலினத்தவர்கள் பிரதிநிதித்துவத்துக்காக மட்டுமே அதிகாரத்தில் அமர வைக்கப்படுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். பல்வேறு துறைகளில் பட்டியலினத்தவர்களின் பங்களிப்பு மிகவும் குறைவாகவே இருப்பதாக பேச்சு. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசித்ததாக நாடு கடத்தப்பட்ட 104 இந்தியர்கள் தாயகம் வருகை. விவரங்களை சேகரித்த பிறகு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க திட்டம். இந்திய எல்லைக்குள் வங்கதேசத்தினர் சட்டவிரோதமாக அமைத்து வரும் கட்டுமானங்கள் விரைவில் அகற்றப்படும். எல்லையில் ஊடுருவலை தடுக்க தீவிர கண்காணிப்பு பணி நடப்பதாகவும் எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் தகவல். AI தொழில்நுட்பத்தை ஊழியர்கள் பயன்படுத்த வேண்டாம் என மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தல். அரசின் ரகசியங்கள் பொதுவெளியில் கசிந்து விடாமல் இருக்க நடவடிக்கை என தகவல். வங்கிகளிடம் தான் வாங்கிய தொகையை காட்டிலும் கூடுதலாக தன்னிடம் இருந்து வசூலிக்கப்பட்டது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தொழில் அதிபர் விஜய் மல்லையா பதில். புதிய வரி உயர்வு தொடர்பாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் பேச்சுவார்த்தை நடத்த அவசரம் இல்லை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்தால் வர்த்தக மோதல் அதிகரிக்கும் அபாயம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு சந்திப்பு. காசா நிலவரம், வர்த்தக பிரச்சினைகள் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக இருவரும் ஆலோசனை. காசா பகுதியை கையகப்படுத்தி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பு, வீட்டு வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் உறுதி. காசாவை கையகப்படுத்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்ததற்கு ஹமாஸ் அமைப்பு கடும் கண்டனம். டிரம்பின் பேச்சு பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மைக்கு பயனளிக்காது எனவும் பதிலடி.
அமெரிக்காவில் ஓஹியோ மாகாணத்தில் தனியார் சேமிப்பு குடோனில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழப்பு. துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய நபரை தேடும் பணியில் காவல்துறையினர் மும்முரம். இங்கிலாந்திற்கு எதிரான தொடரில் புதிய சாதனை படைப்பாரா விராட் கோலி? அதிவேகமாக 14,000 ரன்களை கடந்தவர் என்ற பெருமையை பெற 94 ரன்கள் தேவை. பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் தரிசனம். வெம்பக்கோட்டை அகழாய்வு பணியின் போது வீடுகளில் தரைத்தளத்தை சமன்படுத்த பயன்படும் மெருகேற்றும் கல் கண்டெடுப்பு. பழங்காலத்தில் அலங்கார தொழிற்கூடங்கள் நடத்தியதற்கான சான்று என அதிகாரிகள் தகவல். எல்லை தாண்டியதாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 16 பேர் விடுதலை. மூவருக்கு தலா 60,50,000 ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. திருச்சியில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு இழப்பீடு தராததால் 8 அரசு பேருந்துகள் ஜப்தி. 45 லட்சம் இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற உத்தரவின்படி நடவடிக்கை. அமெரிக்காவின் நாசாவில் பணியாற்றும் பெண்ணை திருமணம் செய்த விழுப்புரம் இளைஞர். பாரம்பரிய முறைப்படி கோயிலில் நடைபெற்ற திருமணத்தில் இரு வீட்டாரும் பங்கேற்று மணமக்களுக்கு வாழ்த்து. ராசிபுரம் அணைப்பாளையம் ஏரிக்கு இரை தேடி லட்சக்கணக்கான பறவைகள் வருகை. இயற்கை அழகோடு ரம்மியமான காட்சியை காண குவியும் மக்கள். வேலூர் அருகே நிலத்தகராறு காரணமாக விவசாயியை வெட்டி கொலை செய்த வழக்கு. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரை கைது செய்த காவல்துறை. திருவாரூர் அருகே விஷம் குடித்து விவசாயி தற்கொலை. மழையால் பயிர்கள் சேதமடைந்ததால் மனமுடைந்து உயிரை மாய்த்து கொண்ட சோகம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வழியாக கர்நாடகாவுக்கு கனிம வளம் கடத்தப்படுவதாக புகார். கடத்தலை தடுக்க அமைக்கப்பட்ட சிறப்பு குழுவினர் முறையாக செயல்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கேரள மாநிலம் கண்ணூரில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சி. காவலாளியை கண்டதும் முகமூடி அணிந்த நபர் தப்பியோடும் காட்சிகள் வெளியீடு. மகாராஷ்டிர மாநிலம் கோல்காப்பூரில் 250க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஒரே நேரத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அதிர்ச்சி.
கோயில் விழாவில் விநியோகிக்கப்பட்ட பிரசாதத்தை சாப்பிட்டவர்கள் வாந்தி மயக்கத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. மத்திய பிரதேசத்தில் ஒரே கிணற்றுக்குள் தவறி விழுந்த புலி மற்றும் காட்டுப்பன்றியை மீட்ட வனத்துறை. வேட்டையின் போது தப்பிக்க காட்டுப்பன்றி விழுந்த நிலையில் புலியும் சிக்கி தவிப்பு. $40 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் விற்கப்பட்ட 1101 கிலோ எடை கொண்ட நெல்லூர் இன பசு. பிரேசிலில் நடந்த ஏலத்தில் அதிக தொகைக்கு விற்பனையான பசு என கின்னஸ் சாதனை. ஒடிசாவில் அரசு அதிகாரி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 1.5 கோடி ரூபாய் பறிமுதல். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை. புனேவில் கிலான் பார்ரே சிண்ட்ரோம் நோய் பாதிப்புக்கு தரமற்ற குடிநீர் தண்ணீர் விநியோகமே காரணம். நோய் பாதித்தவர்கள் வசித்த பகுதிகளில் இருந்த குடிநீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு நடத்தப்பட்ட ஆய்வில் தகவல். சீனா மற்றும் ஹாங்காங்கில் இருந்து வரும் பார்சல்களுக்கு தடை விதித்த அமெரிக்கா. வரி உயர்வு விவகாரத்தில் சட்ட குறைபாடுகளை பயன்படுத்தி ஆதாயம் பெறுவதை தடுக்க நடவடிக்கை. பறவை காய்ச்சல் எதிரொலியாக அமெரிக்காவில் முட்டை விற்பனை கடும் சரிவு. உணவகங்களில் முட்டை சார்ந்த உணவுப் பொருட்கள் பாதி விலைக்கு விற்பனை. சட்டவிரோத குடியேறிகளை போர் விமானத்தில் ஏற்றி குவாண்டனமோ தீவு சிறைக்கு அனுப்பிய அமெரிக்கா. கைதிகளை தொடர்பு கொள்ளவே முடியாத இடத்திற்கு கொண்டு சென்றதற்கு சர்வதேச பொது மன்னிப்பு அமைப்பு எதிர்ப்பு. ஒலியை விட வேகமாக பறக்கும் விமானத்தை அறிமுகப்படுத்திய அமெரிக்க நிறுவனம். 22 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சூடுபிடிக்கும் மின்னல் வேக விமான உற்பத்தி. Hey guys, how about XB1? How about this team? T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் ரஷீத் கான் புதிய சாதனை. 633 விக்கெட்டுகளை கைப்பற்றி வெஸ்ட் இண்டீஸ் அணியின் வீரர் பிராவோவின் சாதனையை முறியடித்தார். பாகிஸ்தானில் நடக்கும் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டுகளை பெற ரசிகர்கள் ஆர்வம். லாகூர் மைதானத்திற்கு வெளியே நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட் பெற்று சென்றனர்.